வணக்கம், வெல்கம் டு சமையல் அண்ட் சுவை மேக்தி. இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிளகு, சோம்பு, சீரகம் 3 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பில்லை, 2 டீஸ்பூன் மல்லி, 3 வரமிளகாய். இது எல்லாத்தையுமே வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிறலாம். 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பில்லை, 2 தக்காளி. இது எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அரை எலுமிச்சம்பழம். இந்த பொருள் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா. இது நம்ம வறுத்து நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன், 1/4 கிலோ மட்டன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் குக்கர் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா தாளிக்க வேண்டிய பொருட்களை உள்ளே சேர்த்துக்கிறலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் பொழுது ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இதன் கூட நாம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிடலாம். இதன் கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கிறலாம். லைக் பண்ணாதவங்க ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டுருங்க ப்ளீஸ். இதுக்கு தக்கன உப்பு நாம் சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கிக்கிறலாம். நீங்கள் மட்டன் சூப் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறமும் நீங்கள் மட்டன் சேர்க்கலாம். மட்டன் சூப் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் மேலே டேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி, மட்டன் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நான் மட்டன் எதுவும் வேக வைக்கல, அதனால மட்டனை நான் ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறலாம். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கிறலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சமாக அளவு மட்டும் எலுமிச்சம்பழம் நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நீங்கள் 1/4 டம்ளர் மட்டும் ஊற்றுறீங்க அப்படின்னா பெரட்டின மாதிரி வரும். எனக்கு கொஞ்சம் குழம்பா வேணும் அப்படின்றதுனால நான் 1 டம்ளர் தண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். ஸோ உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் மட்டும் விட்டால் போதும், நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள். இது இட்லிக்கு, சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். பாருங்கள், 4 விசில் வெந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு நல்லா கொஞ்சம் தண்ணியாக குழம்பு இருக்குது. ஸோ நீங்கள் 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரட்டின மாதிரி வரும். அவ்வளோதாங்க, சுட சுட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.